Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Good evening everyone, welcome at once. Today we are going to see the editorial section of 29th August 2020. இந்த எடிட்டோரியலில் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 22nd ஆகஸ்ட் 2020யோட எடிட்டோரியல் செஷன் நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் பிட் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே அமெரிக்கன் பாலிட்டிக்ஸ் எப்படி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது அதை பார்த்துட்டு இந்த செஷன் வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். Conventional dissonance on Trump's nomination. Conventional dissonance அப்படின்னா வழக்கமான அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Trump is deliberately alienating minorities of all hues in his re-election bid. ஸோ போன எலெக்ஷனுக்கு அவர் என்ன பண்ணாரோ அதே பண்ணியிருக்காரு. டெலிபரேட்லினா ஓப்பன்லி, alienating, isolating minorities. Minorities in the sense ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் மெஜாரிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அமெரிக்கன்ஸை பொறுத்த மட்டுக்கு 90% ஆஃப் பீப்புள்ஸ் ஒயிட் அமெரிக்கன்ஸாக இருப்பாங்க. 14% அலோன் 14% ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், அதுலேயும் 1% மட்டும்தான் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது மல்டி கல்ச்சுரல் செட்டிங் இருக்கிற ஒரு ரீஜன். ஸோ இவர் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா மெஜாரிட்டி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மைனாரிட்டியை ஏலியனேட் பண்ணியிருக்காங்க. Hues அப்படின்னா கலர்ஸ், the shades of the people. There are few events in US election politics that offer more predictable denouement than the national convention of the two major parties, given the presidential and vice presidential ticket for both known beforehand. So predictable denouement அப்படின்னா யூகிக்கக்கூடிய கண்டனம் தான் முன் வச்சாங்க. கன்வென்ஷன், நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 17 to 20 வரையும் நடந்தது. அப்போ ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களோட தரப்பை முன் வச்சாங்க. ஸோ இதெல்லாமே பிஃபோர் ஹேண்ட், முன்னாடி இருக்கிற அந்த எடிட்டோரியலை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Yet even this low bar of dull certainty was scarcely surpassed by the Republican Party, and it affirmed its faith in a president who has shedded its ideological mooring and dug his heels in defending the record of his first term in office. Surpassed அப்படின்னா surely or probably not. Reaffirm அப்படின்னா confirm. ஸோ அவங்களோட கிராஃப், பார் கிராஃப் ரெப்ரசன்டேஷனில் ட்ரம்ப்போட பெரும்பான்மை பெரிதும் குறைவாகவே காணப்படுது. ஸோ அவங்க ரீஅஃபார்ம் பண்ணணும், பீப்புள்ஸோட ஃபெய்த்தை ரீஅஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. ஹூ ஹேஸ் ஷெடட் இட்ஸ் ஐடியாலஜிக்கல் மூரிங் அப்படின்னா டியர் ஆர் கட் இன் டூ. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஐடியாலஜி தான் அவங்களால சொல்ல முடியுது. அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறதுனா டு டக் ஹிஸ் ஹீல் இன் டிஃபெண்டிங் த ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன் ஆஃபீஸ். டக் ஹிஸ் ஹீல் அப்படின்றது ஒரு இடியம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா பிலிப்ஸ், ஸ்டிக் ஆன் டு ஒன்ஸ் பிலிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்டெக்சுவலில் இதை எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் ஓன் ஸ்டென்ஸ், அவங்களோட நிலைப்பாடை அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவரை டிஃபெண்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன் ஆஃபீஸ். அவரோட முன்னால் அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ என்ன பண்ணாரோ அப்படின்றத கோட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொன்னாரோ அதையே திரும்பி ரீஅஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃபீஸில் அவர் ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது 100 days ஆஃப் பிரசிடென்சி ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒயிட் பீப்புள்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கொடுத்துருக்காரு, பெட்டர் பே ஸ்கேல்ஸில் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே அவர் கோட் பண்ணியிருக்காரு. Including an impeachment or alienation of abuse of power and obstructing justice. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் இம்பீச்மெண்ட் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் பை விச் a legislative body vessels charge against the government officials. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எதிராக சில கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியனேஷன்னா குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா அப்யூஸ் ஆஃப் பவர், அவரோட பவரை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ஸ்ட்ரக்டிங் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி அவரோட நடவடிக்கைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீச்மெண்ட், அது நம்மளோட தமிழ்நாட்டில் அதோட கான்டெக்சுவல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறது, சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிக்கிறது. இப்போ கூட ரீசெண்டாக பிஜேபி வந்து அதிகமான பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்காக அவங்களோட பார்ட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தான் சொல்கிறாங்க. The convention culminated with Mr. Trump's address in which he appeared to backfall upon the same line of political attack that he employed against former diplomatic rival Hillary Clinton in the 2016 election. 2016 எலெக்ஷனில் ஹிலாரி கிளின்டனுக்கு என்ன குற்றச்சாட்டு அவர் வச்சாரோ அதை தான் திரும்பி அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா ட்ரம்ப்க்கு ஒரு பேக்ஃபாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவரோட நிலையை தக்க வச்சுக்க முடியாமல் அந்த பொலிட்டிக்கல் லைனில் அவரால் நிற்க முடியாமல் அவருக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி திஸ் டைம் அகெயின்ஸ்ட் டெமோக்ராட்டிக் நாமினி ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஜியோ பைடன். ஸோ இப்போ பிரசிடென்ட் நாமினேட் பண்ணியிருக்கிறது ஜியோ பைடனை. அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லாமல் 2016 என்ன சொன்னாரோ அதையே திரும்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி ரீஅஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்காபுலரிஸ் பார்த்துடலாம். ப்ரிடிக்டபிள், to know something before, denouement, end of the story or result, scarcely, surely or probably not, surpassed, greater or better than, reaffirm, confirm, share it, cut or tear, very small amount, moving, an object is secured a place. Impeachment, a process by which a legislative body levels charge against the government officials. இந்த பேராகிராஃபில் 2 idioms கொடுத்துருக்காங்க. Duck his heels, stick on to one's belief stubbornly. ஸோ 2016 எலெக்ஷனில் எப்படி மெஜாரிட்டி அதாவது ஒயிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் பேசினாரோ அதையே திரும்பி ரீஅஃபார்ம் பண்ணுறாரு, உறுதிப்படுத்துகிறாரு. fall back to depend on someone. In doing so, Mr. Trump conjured up once again the specters of socialism and globalization that threatened to creep upon the US economy should Mr. Biden prevails in 2020 election. Conjured up அப்படின்னா bring up memories, past memories bring up பண்ணுறது. முன்னாடி என்ன நடந்ததோ அதை வந்து திரும்பி எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இல்லையா, அதான் சோஷியலிசம் அண்ட் குளோபலைசேஷன், உலகமயமாக்குதலில் அவங்க இதெல்லாம் பண்ணுறதுனால த்ரெட்டனிங் அப்படின்னா அது வந்து அச்சுறுத்தலாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா யூஎஸோட எக்கனாமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீப்பிங் அப்பான் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். அப்படின்னா டு மூவ் ஃபார்வர்ட். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றோட காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும், வேர்ப் விச் இஸ் ஃபாலோட் வித் ப்ரப்போசிஷன். ஸோ இதை தான் ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். warning that the leader was the destroyer of American job who took the donation of blue-collar workers but voted to ship their jobs to China and many other distinct lands. So destroyer of American job. இப்போ நீங்கள் ஓட் பண்ண போகிறவர் யாருன்னா destroyer of American job அப்படின்னு ட்ரம்ப் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. வார்னிங் த லேட்டர் அப்படின்னா லேட்டர் அப்படின்ற இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா ஜியோ பைடனை குறிக்கிது. ஸோ இவரை நீங்கள் நாமினேட் பண்ணிங்க அப்படின்னா அமெரிக்கன் ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டொனேஷன்ஸ், ப்ளூ காலரோட டொனேஷன்ஸ் எல்லாம் வேறு விதமாக செலவாகும், டிஸ்டன்ட் பீப்புள்ஸ்க்காக செலவாகும், சைனீஸோட ஜாப்ஸ்க்காக செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ காலர் ஜாப் அப்படி யார் வருவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், லேபர் ஒர்க் பார்க்குறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், மைனிங் ஒர்க்ஸ், இவங்களோட டொனேஷனை வேறு விதமாக செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. It is unlikely that many among the party faithful who turned to convention questions his basic premises regarding the danger posed by. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்கிறது டாங் அப்படின்னா கிரேட் நம்பர் ஆஃப் திங்ஸ். அவர்
க்ரௌடடாக சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. கான்வென்ஷன் அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுது. யாருக்கு அகெயின்ஸ்டாக? டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இவர் கோட் பண்ணிட்டா உண்மையிலே அமெரிக்கன் எக்கனாமி டேஞ்சரில் இருக்குமோ அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸை வந்து டேஞ்சர் போஸ்ட் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை அமெரிக்காவோட இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் ஏற்படுத்துகிறாரு. That there are jobs aplenty and the pandemic is a thing of the past, nothing could undermine the assertion more than the fact that unemployment rates are still high. That during the time of convention. So அவங்க அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். அசர்ஷன் அப்படின்னா ஒரு வலியுறுத்துறது, டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கு சரியான ஒரு சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அதை திரும்பி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ plenty ஆஃப் ஜாப்ஸ் வந்து இல்லை, இந்த பேண்டமிக்கில் நிறைய லாஸ் வந்து நடந்திருக்கு. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மையும் இருக்குது. என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமெரிக்காவில் ஹை ஆகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. And that during the time of convention, more than 3,600 people succumbed to COVID-19 in the US. அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே 3,600 பீப்புள் சப்ஹப் அப்படின்னா டை ஆயிருக்காங்க. ஸோ அந்த கன்வென்ஷன் மீட்டிங் வந்து மக்களுக்கு பற்றி தான் இருக்குது. ஒரு சைடு மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, அதை பற்றி அவங்க பொருட்படுத்தாமல் கன்வென்ஷன் மீட்டிங் அவங்களோட பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்காபுலரிஸ்: thronged, crowded, great number of things, assertion, declaration without any support, subhub, die or subhub to die. phrase இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. conjure up அப்படின்னா create or idea appear in one's mind, இல்லைன்னா bring back the memoryன்னு கூட சொல்லுவாங்க. creep upon, move forward. as disturbing as the false claim made upon the economy and the pandemic were more deleterious for the future of US societal harmony was stringent note that the president struck regarding racial tension. ஸோ இதுவரை நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அமெரிக்கன் எக்கனாமி வந்து இந்த பேண்டமிக்கில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் டெலிட்ரியஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல், ஆஃபன் இன் அன்எக்ஸ்பெக்டட் வே. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம், ஆனால் அது நடந்துட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சொசைட்டல் ஹார்மனின்னா ஒரு இசைவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸ்ட்ரிஞ்சன்ட் நோட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் நோட்ஸ் வந்து ரேஷியல் டென்ஷன் அதிகமான இருக்கிற ஒரு விஷயமா நடக்குது. ரேஷியல் டென்ஷன் அப்படின்னா நம்ம நாட்டில் எப்படி காஸ்ட் அதிகமாக பேசப்படுதோ அதே மாதிரி அமெரிக்காவில் ரேசிசம் வந்து அதிகமாக இருக்கும். ரேசிசம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் முன்னாடியே சொல்ல மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒயிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். முன்னாடி ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் இறந்தார். அது எல்லாராலையும் ஓவரால் அக்ராஸ் கண்ட்ரி பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஜாக்னு ஒருத்தரும் இறந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ளையர் அப் அப்படின்னா க்ரியேட்டிங், அந்த டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. President stuck regarding racial tension that have flared up across the country following several deaths of unarmed African Americans at the hand of armed police. ஸோ ஃப்ளையர் அப் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். பிகமிங் வேர்ஸ் ஆர் அரப்ட் இல்லைன்னா சடன் அவுட்பர்ஸ்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால அதிகமான போராட்டங்கள் இதெல்லாமே வெடிக்குது அமெரிக்காவில். அதுவும் இந்த அன்ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் மேலே இது அதிகமான திணிக்கப்படுது. அமெரிக்கா பார்க்குறதுக்கு தான் அமெரிக்கா அப்படின்றது ஒரு பெரிய சிம்பாலிக் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரிக்கு பின்னாடியும் நிறைய கண்ணீர் இருக்கும், மைனாரிட்டிஸோட கண்ணீர் இருக்கும். அவங்க அந்த டெவலப்டு கண்ட்ரி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுன்றதுக்காகவே பீப்புளோட ஹாப்பினஸ்ஸை மறந்துடுறாங்க. leaving little doubt as to which side of line he stood on. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எந்த சைடு தான் நிற்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு டவுட் வருது. மிஸ்டர் ட்ரம்ப் said he conduct the rioting, looting, arson and violence we have seen in the Democrat-run cities like Kenosha, Minneapolis, Portland, Chicago and New York. So
ட்ரம்ப் அவர் நான் இதெல்லாம் எதிர்க்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறார். ரியோட் அப்படின்னா அமளியில் ஏற்படுவாங்கள்ல மக்கள், அதை எதிர்க்கிறாராம். அதே மாதிரி லூட்டிங் அப்படின்னா ராபரி, அதாவது ஒரு விஷயத்தை வந்து கடத்திட்டு போடுறது, அதை கொள்ளையடிக்கிறது தான் லூட்டிங் சொல்லுவாங்க. ஆக்ஷன் அப்படின்னா தீ வைக்கிறது, ஒரு பப்ளிக் பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பஸ், இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே தீ வைக்கிறது, வயலன்ஸில் ஈடுபடுறது, இது எல்லாத்தையுமே வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். டெமோக்ரேட் ரன் சிட்டிஸ் அப்படின்னா டெமோக்ரேட் அப்படின்னா மீனிங்னா பீப்புள்ஸோட பவர் வந்து ஒவ்வொரு சிட்டிஸில் வந்து ரூயின் ஆகிட்டே வருது அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Little wonder that the police brutality of the kind that was inflicted upon Jacob Blake. ஸோ முதல்ல ஜார்ஜ் ஃப்ளாய்டு பாதிக்கப்பட்ட மாதிரி இப்போ ஜேக்கப் பிளேக் வந்து கெனோஷா விஸ்கான்சின் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டாரு. ஹாஸ் கண்டினியூட் டு ஃபார்மெண்ட் ஆங்கர் இன் தி ஸ்ட்ரீட் ஆஃப் த சிட்டி. ஸோ ஃபார்மெண்ட் அப்படின்னா அரௌஸ், அதாவது பீப்புளோட ஆங்கரை வந்து இது அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் ட்ரம்ப்போட மெஜாரிட்டி குறையிறதுக்கும் இதுவும் சில காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் Mr. Trump's regulation allusion to mob rule by thugs. தக்ஸ் அப்படின்றது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம். இதை தக்ஸ் லைஃப் அப்படின்றது நீங்கள் மீம்ஸ்லேயோ இல்லை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ஒரு ஹிந்தி டேர்ம். தக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்ச்சீஃப் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ராபரியில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அவங்க வந்து கடைசியாக அவங்க யார்கிட்ட ராப் பண்ணுறாங்களோ அவங்கள கொன்றுவாங்க. இந்த தக்கர்களை பிடிக்கணுன்றதுக்காகவே பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க ஒரு கமிஷனே அமைச்சு பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. சரி, நான் எடிட்டோரியலுக்கு வந்துடலாம். அசோசியேட் வித் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இஸ் லைக்லி காஸ்டிங் ஹிம் what little support he might enjoy with minorities of all hues. ஸோ சின்ன டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக அது இருந்தாலும் இந்த சின்ன மைனாரிட்டிஸால் அவருக்கு என்ன ஒரு பெரிய சப்போர்ட் வந்துட போகுது அப்படின்றதுனால அவர் இந்த மாதிரி நடக்கிறாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. When number 3 roll around, it might take Team Trump more than vicious attack on email voting to prevent this broad sense of anger in multicultural American from drowning out its political ambition for a second term. ஸோ November 3 இமெயில் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ டெலிபரேட்டாக ட்ரம்ப்போட டீம் கண்டிப்பாக ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னால், விசாஷியஸ் அப்படின்னா ஹர்ட் ஆர் டேமேஜ் ஆவாங்க. ஏன்னா மல்டிகல்ச்சுரல் அமெரிக்கன் சிட்டியில் இந்த மாதிரி ஒருத்தவங்களை மட்டும் பயாஸ்டாக இருக்கிறவங்களால கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. ஸோ அவரோட பார்ட்டி ட்ரவுன் ஆக போகுது, மூழ்கி போக போகுது அப்படின்றது அதிகமாக தென்படுது இந்த விஷயங்களை பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷியஸ் அப்படின்னா அரசியல் ஆதித்துவம் சொல்லுவாங்க இல்லையா, அது செகண்ட் டேர்முக்கு நீடிக்குதா அப்படின்றது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா சென்ஸ் ஆஃப் ஆங்கர் பீப்புள் மத்தியில் அதிகமான ஆங்க்ரி இல்லைன்னா பீப்புள்ஸோட அதிகமான கண்ணீரை வந்து அவர் பெற்றிருக்காருன்றதுனால அவர் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்காபுலரிஸ் deleterious, harmful, often in unexpected way, stringent, strict or forceful, foment, arouse, incite, vicious, attack or hurt or damage பண்ணுறது இல்லை attack பண்ணுறது, flare up, become worse to erupt or sudden outburst. So in the editorial, as per this editorial, what the editor going to conclude is ட்ரம்ப்போட மெச்சாரிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட இப்போ அவர் பண்ண சில விஷயங்களை லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப பாதிப்புக்கு அமெரிக்கா உள்ளாயிருக்கு. அது முக்கியமாக COVID-19 அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. தோ இட்ஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. டோன் ஆஃப் திஸ் எடிட்டோரியல் வந்து கேண்டிட்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க எடிட்டர். இந்த மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வரும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த எடிட்டோரியலோட PDF வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம்குள்ளே போய் டாக் அண்ட் மாக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது பாப்அப் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூ கேன் கெட் த PDF there right in that place. Subscribe Talk and Mock, click the bell icon.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது சில வெக்காபுலரிஸ் ரிப்பீட்டடாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃப்ளிக்ட் ரெண்டட் அப்படின்றது, ரெஃபரண்டம், எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரெஃபரண்டம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீக் அவுட் அப்படின்றதுக்கு பதிலாக சார்ட் அவுட் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் வெக்காபுலரிஸ் நம்ம பார்த்தோன்னாவே பாதி வெக்காபுலரிஸை நம்ம கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃப்ரேசல் வேர்ப்ஸுன்றது என்னது? காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் அண்ட் ப்ரப்போசிஷன். ஸோ அந்த ப்ரப்போசிஷன் இதோடு ஜாயின் பண்ணால் என்ன வரும் அப்படின்ற அந்த கான்டாக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடிட்டோரியல் முக்கியமாக பார்க்கும்போது ஒரு நோட், ஒரு பெண்ணோட நீங்கள் உட்காந்துருந்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டபுள் டைம் நீங்கள் பார்க்குறதுக்கு அது சமம். அதே மாதிரி ஒரு எடிட்டோரியலை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்பியும் ஒரு 7 times கிட்ட கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஒரு விதமாக கொடுத்துருக்கிறத வேறு பர்செப்ஷனில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இது வந்து உங்களுக்கு RC, அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் Talk and Mock, click the bell icon without fail. Thank you guys.